வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் முன்கூட்டியே நாடாளுமன்ற இரு அவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்ட முன்வடிவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. माननीय सदस्यगण, अब हम 18वीं लोकसभा के छठे सत्र की समाप्ति की ओर आ गए हैं। इस सत्र में हमने 15 बैठकें की। आप सभी के सहयोग से सभा की कार्रवाई अनिश्चित काल के लिए स्थगित की जाती है। நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிகள் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட முன்வடிவை கண்டித்து முழக்கம். மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கவில்லை என திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. தேசத்துக்கு விரோதமான சட்ட மசோதாக்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் சாடல். எங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதற்கு எந்தவிதமான முறையான பதில் சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் விரும்பிய எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிவிட்டார்கள். இன்னும் மிக முக்கியமாக இந்த நேற்றைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று இருந்ததில் பெயரை மாற்றிவிட்டார்கள். பெயர் ஏதோ நீளமாக வைத்து அதை ஜி ராம் ஜி என்று பெயர் வைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து விரைவில் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும். 2026 ஜனவரி 5க்குள் அறிவிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. கரூரில் தாவேக பரப்புரையில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் விசாரணை. வேலுச்சாமிபுரம் மட்டுமின்றி லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆய்வு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து, நிலுவைத் தொகைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் பிறந்தநாளை ஒட்டி உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. திமுகவின் தொடர் வெற்றிகளையே அவருக்கு தன் அஞ்சலியாக உரிதாக்குவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியான காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவும் எக்ஸ் பதிவு. காலி பணியிடங்கள் உருவாக்கும் போது படிப்படியாக செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டி. Vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாவதை பொறுத்து இவங்க உள்ள சேர்க்கணும். 2 வருஷத்துக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பூவிருந்தவல்லியில் மின்சார பேருந்து பணிமனை திறப்பு. 43 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட பணிமனையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் 3ஆம் கட்டமாக மின்சார பேருந்துகள் தொடங்கி வைப்பு.
214 கோடி மதிப்பில் 45 தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்து, 80 தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட். வழக்கை ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீலகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. ஸ்ரீரங்கம் அருகே பக்தர்கள் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை. மனநலம் பாதிக்கப்பட்ட 2 மகள்களை கவனித்துக் கொள்ள ஆள் இல்லாததால் விபரீத முடிவு. PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. PR பாண்டியனின் மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் அமைக்கப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பூங்காவில் உள்ள பாறையில் ராம் என எழுதிய வடமாநில தொழிலாளர்கள். காவல்துறையினர் தீவிர விசாரணை. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் 5வது நாளாக விநியோகம். அமாவாசை தினம் என்பதால் விருப்ப மனுக்களை வாங்க அதிமுகவினர் ஆர்வம். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துவிட்டு முறையான வரி கட்டாமல் திமுகவை தீய சக்தி என விமர்சிக்கும் விஜய் ஒரு கோமாளி. தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி. கோடியை வாங்கி கொண்டு ஏமாற்றுகின்றவர்கள், கோடியை வாங்கி கொண்டு கோடியாக வாங்கி கொண்டு கணக்கை ஒழுங்காக டாக்ஸ் கட்டாதவர்களெல்லாம் இப்போ இது தீய சக்தி என்று சொல்லுகின்ற கோமாளி என்று சொல்லலாம். அதிமுக களத்தில் இல்லை என பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல துன்பங்களையும் தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். தவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பதிலடி. ஆனால் வேடிக்கையாக சில பேர் எழுதி கொடுத்ததை வைத்துக் கொண்டு எனக்கும் இவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எனக்கும் தான் போட்டி என்று கிண்டல் பேசி வச்ச கதைகளை, எழுதி வச்ச வசனத்தை பேசி வருகிறார்கள். போட்டியிலே இல்லை என்று சொல்லி நக்கலாக சொல்வது 4 பேருக்கு வேணா சிரிப்பாக இருக்கலாம். இந்த இயக்கம் களத்தில் என்று சொல்லி கிடைத்த இடத்திலே மைக்கு கிடைத்தது என்று பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல தோல்விகள், பல துன்பங்கள் அத்தனையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். விஜய் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லையா என்ற கேள்விக்கு தன்னை ஏன் அந்த வம்பில் இழுக்கிறீர்கள் என சீறிய OPS. தவேகவிற்கு செங்கோட்டையன் வந்தது பலம் என்ற கருத்து குறித்து கேள்விக்கு இருக்கட்டும் என ஒற்றை வார்த்தையில் பதில். அவர் விஜயோட கூட்டத்தில் வரவங்க இந்த மரத்து மேலே ஏறுறதும் கம்பி மேலே ஏறுறதும் கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்க. என்னையே அந்த வம்புல இருக்கிறீங்க வாங்க. தவேகாக்கு வந்தது மிகப்பெரிய பலம்ன்றாங்க. ஒரு நல்ல ஒரு அறிக்கை, அருமையான அறிக்கை விட்டுருக்கீங்க. அதை பிறகு படிச்சு பாருங்க. அமல்படுத்துறாங்க. வாங்க செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய பலம் சொல்லி சொல்றாங்க. இருக்கட்டும். கஞ்சா போதைக்கு சிறுவர்களும் அடிமையாவதை பார்க்கும்போது தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டு குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு நோட்டீஸ். அரசு அதிகாரியை ஓட விரட்டி குடியிருப்பு வாசிகள் தாக்கியதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திடீரென சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீடு இடிந்து சேதம். சமையல் செய்து கொண்டிருந்த போது நிகழ்ந்த விபத்தில் கணவன், மனைவி உட்பட 4 பேர் படுகாயம்.
திமுக ஆட்சியில் மக்களின் குரல் வளை நெரிக்கப்பட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திமுக எத்தனை இடங்களுக்கு காந்தி பெயரை வைத்துள்ளது எனவும் கேள்வி. இந்த அரசாங்கத்தில் யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பூரில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட 600 பேர் மீது வழக்கு பதிவு. ஆவின் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திண்டுக்கல் மண்டு கருப்பண்ணசாமி கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பான வழக்கு. தனி நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குளித்தலை அருகே 45 ஆண்டுகளாக துறவியாக இருந்து உயிரிழந்த சாமியாரின் உடலை கோவில் அருகே புதைக்க காவல்துறை எதிர்ப்பு. ஜீவசமாதி செய்ய விடாமல் தடுத்ததற்காக காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள், சாமியாரின் உறவினர்கள் போராட்டம். டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி மற்றும் வாரணாசி செல்லும் 7 விமானங்கள் ரத்து. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள். ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம். சென்னையில் தமிழகம் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறைக்கு எதிராக முழக்கம். சென்னையில் பிட்புல், ராட்வில்லர் இன நாய்கள் வளர்க்க தடை விதித்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் வாக்குவாதம். அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி 1 கோடி ரூபாய் முறைகேடு செய்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து வெளிநடப்பு. செங்கல்பட்டு அருகே பெயிண்ட் அடிக்க பயன்படுத்தும் திண்ணரை குடித்த 1.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குழந்தையின் உடலை பார்த்து கதறி துடித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அலங்காரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம்.
அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பெங்களூரு அருகே உள்ள பாண்டவபுரா ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பயணி நொடிப்பொழுதில் காப்பாற்றிய ரயில்வே அதிகாரிக்கு குவியும் பாராட்டு. நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு தலைமுடியை வெட்டிய மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்எல்ஏ ராம் கதம் தனது தொகுதியில் உள்ள தண்ணீர் பிரச்சினை தீராத வரை தலைமுடியை இறைக்க மாட்டேன் என கூறிய நிலையில் சபதம் நிறைவேற்ற இலங்கையில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக விக்டோரியா, ரந்தனிகல மற்றும் ரந்தம்பே அணைகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 99,040 ரூபாய்க்கு விற்பனை.